2 மாசம் 3 மாசத்துல பெரும்பான்மையை விஜய் அவர்கள் பெற்றுவிட்டால் காங்கிரஸை இமிடியட்டாக அந்த கூட்டணியில் இழுத்து கழட்டி விடுவார். அதாவது ஒரே நேரத்தில் சுடுசோறும் திங்கிறானுங்க காங்கிரஸ்காரனுங்க, பழைய சோறையும் திங்கிறானுங்க. சுடுசோரை திமுக தின்னுட்டு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு போனானுங்க. இந்த பக்கம் பழைய சோறை தின்னுட்டு தாவேக்கால ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு போறானுங்க. இதெல்லாம் ஒரு கட்சி தன்னுடைய பதவிக்காக, ஆட்சி அதிகாரத்துக்காக எந்தவித அசம்பாவிதங்களையும் நிகழ்த்துவாங்க, எந்த விதமான கீழ்த்தரமான விளைவுகளையும் சந்திப்பாங்க அவங்க அப்படின்றதுக்கு தான் சீமான் அவர்கள் சொன்னது உண்மை. காங்கிரஸ் இதனால் வரையும் 1967 அப்புறம் ஏதோ ஒரு மாநில கட்சியின் மேல் குதிரை சவாரி செய்து கொண்டு ஒட்டுண்ணியா ஒட்டி கொண்டு தான் பதவிகளை பறிச்சுட்டு இருக்காங்க தவிர அவர்களுக்கு வேறு கிடையாது, ஒரு சித்தாந்தம் கிடையாது. எப்படியாவது நம்ம வென்றெடுக்கணும்ன்ற அந்த கான்செப்ட் அவங்க கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் ஜி சார். இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்தி கூட்டணியோட மீட்டிங் நடக்குது. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காங்கிரஸுக்கு எதிராக உதயநிதி ஆதரவாளர்கள் ஸ்டாலின் இவங்க சம்மந்தப்பட்டவங்களாம் ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. சர்ச்சையாகவும் போயிட்டு இருக்காவும் பரபரப்பாகவும் இருக்கு. என்ன மாதிரி நிலைப்பாட்டை காட்டுது? அதாவது இந்தி கூட்டணி ஏற்கனவே ஒரு ஃபெயிலியர் கூட்டணின்னு உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்தி கூட்டணியில் இடம் பெற்றவர்கள் எல்லாம் மாநில தேர்தலில் தோத்துக்கிட்டே வராங்க. இந்தி கூட்டணியில் இடம்பெற்றவர் யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில தோத்துட்டு. இந்தி கூட்டணியில் இடம்பெற்றவர் யாரு? பீகார்ல இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் ஒரு பையன் இருக்கக்கூடிய தேஜஸ்வி தோத்தாங்க. பீகார்ல தோத்தாங்களா இல்லையா? அடுத்து இந்தி கூட்டணியில் ஈடுபட்ட மம்தா பானர்ஜி தோத்தாங்க. அதே இந்தி கூட்டணியில் ஈடுபட்டுள்ள திமுக தோத்தது. தோற்கிற ஒரு கூட்டணி தான் இந்தி கூட்டணி. இந்த இந்தி கூட்டணியில இருந்து ஜெயிச்சவங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒருத்தர் சொல்லுவேன். காஷ்மீர்ல ஃபருக் அப்துல்லா அந்த டீம் மட்டும்தான் ஜெயிச்சது. அதுவும் ஜம்முல ஜெயிச்சாங்க. மற்றதுல பெரிய வாக்குகள் அவங்க எடுக்கல. சரி, இப்ப இந்தி கூட்டணியில கூடாரமே காலியான பிறகு யாரை வச்சு இவங்க இந்தி கூட்டணி கூட்டத்தை டெல்லியில கூட்டுறாங்கன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இப்ப நான் சொன்னதெல்லாம் தோத்தாங்குலிஸ் யாருமே சேர மாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அரவிந்த் கெஜ்ரிவால் என்னைக்கு சட்டமன்ற எலெக்ஷன்ல டெல்லியில தோத்தாரோ அன்றைக்கே சொல்லிட்டாரு, காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஏன்னா அந்த காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வழக்கே போட்டுச்சு. அந்த இடத்துல அந்த மதுபான ஊழல் வழக்கு முதல்ல போட்டதே காங்கிரஸ். மம்தா அவர்கள் என்னைக்குமே இந்தி கூட்டணியில ஃபுல் ஃபிளட்ஜா தன்னுடைய பங்களிப்பு கொடுத்ததே கிடையாது. நாடாளுமன்றத்தில் கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் மாண்புமிகு பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா மேல எடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கூட அவங்க விலகிதான் இருந்தாங்க. உள்ள போய் ஃபுல் ஃபிளட்ஜா பண்ணல. 2-3 இந்தி கூட்டணியில அவங்க கலந்துக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் திமுக தான் வாலண்டியா வம்படியா வண்டியில ஏறி நாங்க தான் இந்தி கூட்டணி அங்கம், ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளர், ராகுல் காந்தி தான் இந்தியாவோட பிரதமர் வேட்பாளர், நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி நாங்க ஒட்டுடுவோம் உறவாடுவோம் அப்படின்னு சொல்லி திமுக தான் மிகப்பெரிய லெவல்ல அந்த இந்தி கூட்டணியில போய் அங்கமிச்சது. ஆனா இன்றைக்கு இந்தி கூட்டணியில் கலந்து கொள்வதற்கு திமுகவிற்கு இந்தி கூட்டணியை சேர்ந்த அந்த அமைப்பு அழைப்பே விடல அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு சோகம். சரி, அழைப்பு விடல. யார் அழைப்பு விட்டாங்க? தாவேக்காக்கு அழைப்பு விட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் சார் மேல இருக்கிறத அவங்களுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. அந்த தமிழக வெற்றி கழகம் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கு, எம்பி சீட்டும் கொடுத்துருக்கு. பாருங்க, இது எல்லாம் பாருங்க. அதாவது ஒரே நேரத்தில் சுடுசோறும் திங்கிறானுங்க காங்கிரஸ்காரனுங்க, பழைய சோறையும் திங்கிறானுங்க. சுடுசோரை திமுக தின்னுட்டு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு போனானுங்க. இந்த பக்கம் பழைய சோறை தின்னுட்டு தாவேக்கால ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு போறானுங்க. இதெல்லாம் ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு ஒரு தலைமை, இதுக்கு ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்குலாம் இவ்வளவு பேர் போறதுதான் இன்றைக்கு கோபத்தின் வெளிப்பாடா ஆங்காங்கே பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. பேனர் உதயநிதி ராகுல் காந்தி என் முதுகில் குத்தியவர்னு சொல்லி வச்ச பேனர் மட்டும் இல்லாம பினராயி விஜயன் போட்டோ போட்டு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. மம்தாஜி போட்டோ போட்டு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸுக்கு எப்படி துரோகம் எடுத்தாருன்னு சொல்லி பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இந்தி கூட்டணியில யார் இருப்பாங்கன்னு போய் பார்த்தா அகிலேஷ் யாதவ் மட்டும் உட்காந்துருப்பாரு. அப்புறம் எதுக்குமே விளங்காம இன்னைக்கு தன் குடும்பத்தை முன்னெடுத்ததுனால இன்னைக்கு ஆடி ஆடி ஓஞ்சி போன உத்தவ் தாக்கரே போய் உட்காந்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தி கூட்டணியில காங்கிரஸ் இருக்கும், தாவேக்காக இருக்கும், அகிலேஷ் யாதவ் இருப்பாரு, உத்தவ் தாக்கரே சிவசேனா இருப்பாங்க. இதை தவிர வேற கட்சி இந்தியாவில் இந்தி கூட்டணியில் இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க எல்லாம் தோத்தாங்குலிசா ஆனதுனால இவங்க ஏதோ ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கணும்ல. நானும் சபைக்கு போனேன், நானும் கல்யாணத்துக்கு போனேன், நானும் போராட்ட காலத்தில் இருக்கேன், நானும் பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சிருக்கேன். நீங்க மம்தா பானர்ஜி இந்தி கூட்டணி உள்ள எட்டியே பார்க்காதவங்க நீங்க வாலண்டியா போய் நானும் ஆதரவு கொடுக்குறேன்றாங்க. ஏன் இன்னைக்கு மம்தா பானர்ஜி வெறும் 80 சீட் எடுத்து செல்லா காசா இருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல. அந்த 80 சீட்லயும் பிரதமர்தா பானர்ஜின்னு ஒருத்தர் பெரும்பான்மை எம்எல்ஏக்களை கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏக்களை கொண்டு போயிட்டு அவரே எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. பெரும்பாலான 40 எம்பிக்கள் இருக்காங்க மம்தால. இந்தியாவிலே அதிகமான எம்பி கொண்ட மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் இன்னைக்கு அதுல 50 to 30% பேரு ஒட்டுமொத்தமா
மாற்று கட்சிக்கு மாறுறதுக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மேற்கு வங்காளம் கூடாரம் காலியாகி விட்டது. மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு மேற்கு வங்காளத்தில் தலையெடுக்கவே முடியாது. கெஜ்ரிவாலை பத்தி உங்களுக்கு இன்னுமே தெரியும். உங்களுக்கு கெஜ்ரிவால்கிட்ட யார் இருக்காருன்னு அவர் தான் சொல்றோம். அவரை தவிர அந்த கட்சியில சொல்லிக் கொள்ளுமாறு ஒரு லீடர்ஸே கிடையாது. ஆனா இன்றைக்கு காங்கிரஸ் இவ்வளவு கோபமாக போய் தாவேக்காக ஆதரவு கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். ஏன்னா காங்கிரஸ்க்கு நேர் எதிராக இருக்க கெஜ்ரிவாலை கூட்டு வந்து இவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அது உங்களுக்கு சம கோவம் வருது. எங்களை டெல்லியில தோக்கடிச்சவங்க எங்களை மதிக்காம போனவங்களை வச்சு நீ பிரச்சாரம் பண்றியா, உன் பிரச்சாரத்துக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லி ராகுல் காந்தி ஸ்டாலின் சேர்ந்து பிரச்சாரமே பண்ணல. இப்ப இவங்க அந்த கோபம், ஆற்றாமை கோபத்தை எப்படி காட்டுறது, டெல்லி மக்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது, ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவை தன் பக்கம் எப்படி திருப்புறதுக்காக திமுக செஞ்சுதா, பினராயி விஜயனோட கம்யூனிஸ்ட் செஞ்சுதா, ஆம் ஆத்மியோட கெஜ்ரிவால் செஞ்சாரா, இல்ல திரிணாமுல் காங்கிரசினுடைய மம்தாஜி செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனா டெல்லிக்கு அந்த இந்தி கூட்டணி அந்த கூட்டம் நடக்கிற இடத்தை சுற்றி எல்லா இதுலயும் முதுகில் குத்திய காங்கிரஸ் என்ற பேனரை பினராயி விஜயன் பேர்லயும் உதயநிதி போட்டோ போட்டோம், கெஜ்ரிவால் போட்டோ போட்டோம், மம்தா போட்டோ போட்டோம் வச்சிருக்காங்க. அப்ப உங்கள்ட்ட மேஜரா இருந்த மாநில கட்சிகள் எல்லாமே இன்றைக்கு இந்தி கூட்டணி விட்டு வெளியே போயிட்டு, ஆனால் இந்தி கூட்டணி ஒரு பிசுபிசுத்த கூட்டணி, வெற்றி இல்லாத கூட்டணி. இந்தி கூட்டணிக்கு யார் யார் போய் சேர்ந்தாங்களோ அவங்களாம் மாநிலத்தை இழக்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் முன்னாடியே சொன்ன பீகாரில் உள்ள தேஜஸ்வி ஆகட்டும், மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் ஆகட்டும், டெல்லியில் அரவிந்த் ஆகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆகட்டும், கேரளாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி பினராயி விஜயன் ஆகட்டும், ஒட்டுமொத்த கூடாரம் காலி. இப்போ என்ன டாக் போகுது அப்படின்னா, இந்தி கூட்டணிலேருந்து விலகின திமுக காங்கிரஸ் இல்லாத மீட்டிங்கில் கலந்துப்பாங்களா, இல்லை பாஜகவோட கூட்டணி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது, இல்ல தனித்து தான் களம் காண்பா? இப்போ திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க போதா, காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க போதான்னு யாருக்கும் எதுவும் தெரியலங்க. ரெண்டாவது என்னன்னா, திமுக காங்கிரசுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எங்கள் முதுகில் குத்திய கட்சி, 26 வருடங்களாக எங்களை பிடித்த சனியன் ஒளிந்து விட்டதுன்னு சொல்லி ராகுல் காந்தி எங்கள் முதுகில் குத்தி விட்டார் முரசொலியில மிகப்பெரிய ஆர்டிகளே வந்துருச்சு. ஸோ இனிமேல் காங்கிரசுடன் திமுக சேர்வதற்கு வேலையே கிடையாது. ஆனா இன்னைக்கு நேஷனல் பார்ட்டில ஏதோ ஒண்ணுல டிபெண்ட் பண்ணி தான் திமுக இருந்தாகணும். அப்ப நேஷனல் பார்ட்டினா இப்ப யார் இருக்காங்க? ஒன்னு காங்கிரஸ் முடிஞ்சிருச்சு, பிஜேபியில கொள்கை ரீதியா உங்களுக்கு பிஜேபி எதிரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்ததுன்னா இவங்க நேஷனல் பார்ட்டி கிட்ட பிஜேபியுடன் இணக்கமாக போகவும் மாட்டாங்க, எதிர்க்கவும் மாட்டாங்க, சமநிலையை நோக்கி நகருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சமநிலையை நோக்கி நகர்றாங்கன்னா எப்படின்னா, ஒடிசாவை சேர்ந்த பிஜு பட்நாயக் எப்படி போறாரு, ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி போறாரு, அதே மாதிரி இவர்கள் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, நாங்க பாட்டு எங்க சீட்டை தேய்ச்சிட்டு நாங்க பாட்டு வந்துடுறோம் அப்படின்ற நிலைமையை நோக்கி தான் திமுக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நேஷனல் பார்ட்டியில ஒரு 4 பார்ட்டி இருக்குன்னு வச்சு, காங்கிரஸ் இருக்கு, இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி செத்து போன கட்சி, அந்த கட்சியை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது நேஷனல் பார்ட்டின்னு சொல்றது. வேற யார் நேஷனல் பார்ட்டில இருக்கா? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அண்ட் பிஜேபி. காங்கிரஸ் பயங்கரமான ஒரு எதிர்ப்புல போயிட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக தான் எம்பிஏ ஆக்கி உள்ள அனுப்பிச்சுது. அப்ப ஏதோ ஒரு இதில் சார்ந்து இல்லாமல், ஆதரவும் இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல் நோக்கி நகருவாங்கன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்தா பதிவு பண்றேன். ஆனா அரசியல் என்னவோ நடக்கலாம், என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். ஓகே சார், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது சனிக்கிழமை சீமான் பேசினப்போ காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகட்டையும் தாவேக்காட்டையும் காங்கிரஸ் பிச்சை எடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகட்டையும் தாவேக்காட்டையும் காங்கிரஸ் பிச்சை எடுக்குதுன்னு சொல்றதுல என்னங்க தவறு? கரெக்டு தானேங்க அது. நான் அதுக்கு தான் ஒரு அருமையான உதாரணம் சொன்னேன். காங்கிரஸ் ஒரே நேரத்தில் சுடுசோரையும் திங்கிறான், பழைய சோரையும் திங்கிறான்னு எதுக்கு சொன்னேன்? இதுக்கு தான். அவங்ககிட்ட ஒரு கொள்கைன்னு ஒன்று இருந்தா, தேர்தலில் ஜெயிச்ச அந்த லெட்டர்களுடைய மைக்கை ஆடுறதுக்கு முன்னாடி போய் காலங்காத்தால 5 மணிக்கு பால் பாக்கெட் போடுறவன போட விடாம பண்ணி நேராக விஜய் வீட்டில் நின்று ஆதரவு கொடுப்பாங்களா? கொள்கையற்ற ஒரு நபர்கள் தாங்க காங்கிரஸ்காரங்க. தன்னுடைய பதவிக்காக, ஆட்சி அதிகாரத்துக்காக எந்தவித அசம்பாவிதங்களையும் நிகழ்த்துவாங்க, எந்த விதமான கீழ்த்தரமான விளைவுகளையும் சந்திப்பாங்க அவங்க அப்படின்றதுக்கு தான் சீமான் அவர்கள் சொன்னது உண்மை. ஏன் அப்படி சொல்றேன் கேளுங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி இருக்கு. காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கு? கிட்டத்தட்ட இந்தியாவில் ஜார்க்கண்ட்ல கூட்டணியோட ஆளுநட்டு இருக்காங்க. வேற எங்க ஆள்றாங்க? தெலுங்கானால ஆள்றாங்க, கேரளால ஆள்றாங்க, இமாச்சல் பிரதேஷ்ல ஆள்றாங்க. இதை தவிர காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குது? பெரும்பாலும் சொன்னா கர்நாடகா சேர்த்து சவுத் ஃபுல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நார்த்ல ஃபுல்லா வலுவிழந்துட்டாங்க. அப்ப இப்ப ஏதோ ஒரு இதுல டிராவல் பண்ணி நம்ம சவுத்ல இதுவாகணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த ப்ராசஸ் பண்றப்ப வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு இது எப்படி இருக்கும்? ஒரு உதாரணம் சொல்றேன், இது சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். இப்ப காங்கிரஸ் நல்லதோ கெடுதோ செத்து போன காங்கிரஸே திமுக உயிர் கொடுத்தே வச்சிருந்துச்சு. காங்கிரஸ் செத்து போச்சு, அதுக்கு எம்பி ஆக்கி
இறக்கி உள்ள அனுப்புறாங்க, 10 எம்பி உள்ள அனுப்புறாங்க, பாண்டிச்சேரி சேர்த்து எம்எல்ஏக்கள் 18 பேரை வந்து தன்னுடைய கை காசை போட்டு தன்னுடைய மாவட்ட செயலாளர் செலவு பண்ணி தன்னுடைய பூத் ஏஜென்ட்டை உட்கார வச்சு காங்கிரஸ் ஜெயிச்சு 18 எம்எல்ஏக்கள் கொண்டு வந்தாங்க. ஈரோடு கிழக்கு தேர்தலில் EVK சிலங்கவனை வாலியன்ட்ரியா வர வச்சு காங்கிரஸ் திமுகவே செலவு பண்ணி அவரை எம்எல்ஏ ஆக்கின வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு பக்கம். அப்ப இந்த காங்கிரஸ் வந்து இப்ப தாவேக்கா போயிடுச்சு. இப்ப தாவேக்கால எப்படி 22 வருஷம் திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போன மாதிரி தாவேக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு போகுன்னு வச்சுக்கோங்க. சரி, திராவேக்கால துரோகம் பண்ணல. விஜய் இப்போ வந்து ஒரு 5 பேர் ரிசைன் பண்ண வச்சிட்டாரு. ஒரு 5 பேர் ரிசைன் பண்ண வச்சுட்டு ஒட்டுமொத்தமா 108 பிளஸ் ஒரு 10 பேர் இடைத்தேர்தல் வென்றெடுத்து 118 கன்ஃபார்மா அவர் மெஜாரிட்டி ஆயிட்டாருன்னா அவர் காங்கிரஸ் வெளியில போங்க உங்களுக்கு மந்திரி சபையில ஒண்ணுன்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்கன்னா இந்த பக்கம் திமுகவையும் டிராவல் பண்ண முடியாது, அந்த பக்கம் தாவேக்காலும் டிராவல் பண்ண முடியாம சித்தாந்தத்துமே எதுவுமே இல்லாம காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இங்கு கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி அழிந்து விடும். ஏன் அப்படின்னா காங்கிரஸுக்கு இது நாள் வரையும் 1967 அப்புறம் ஏதோ ஒரு மாநில கட்சியின் மேல் குதிரை சவாரி செய்து கொண்டு ஒட்டுண்ணியா ஒட்டி கொண்டுதான் பதவிகளை பறிச்சுட்டு இருக்காங்க தவிர அவர்களுக்கு வேறு கிடையாது, ஒரு சித்தாந்தம் கிடையாது, எப்படியாவது நம்ம வென்றெடுக்கணும்ன்ற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு கிடையாது. அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நாளைக்கு விஜய் வெளியே அனுப்புறாரு. இப்ப திமுக விட்டுட்டு இவங்க வெளியில வந்த மாதிரி விஜய் கொஞ்ச நாள் அவர் யூஸ் பண்ணிட்டு வெளியே போங்க, திமுக இவ்வளவு நாள் உங்களுக்கு நல்லது செஞ்சா அவங்களை தூக்கி எறிஞ்சு வந்துட்டீங்க, எனக்கு இந்த வேலையை தான் பண்ணீங்க, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்கன்னா வெளியில வந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் இங்க வேர் இருக்கா? 234 தொகுதியில் போறது கேண்டிடேட் இருக்காங்களா? அவங்களோட பூத்துக்கு ஆள் இருக்கா? அவங்களுக்கு கிளை தலைவர் இருக்காங்களா? எதுவுமே கிடையாது. சத்தியமூர்த்தி பவன்ல ஏற்கனவே காமராஜர் வாங்கி கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆபீஸ் இருக்கு. காங்கிரஸ் மைதானம் சொல்லுகிற காமராஜர் அரங்கத்துல வருமானம் வருது. ஒரு கட்சியை சஸ்டைனா வச்சிருக்கான வருமானத்தை தேடி வச்சிருக்காங்க தவிர அடிப்படையா கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த கட்சிக்கு எந்த சித்தாந்தத்துமே இல்ல, எந்த கொள்கையுமே இல்ல. ஒரு கொள்கையும் ஒரு சித்தாந்தம் இல்லாத ஒரு கட்சி தாங்க காங்கிரஸ். கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு ஓட்டுவானுங்க. சுதந்திரம் அவங்க வாங்கி கொடுக்கல. இது இந்திரா காங்கிரஸ். இது இப்ப இருக்க காங்கிரஸ் வந்து இந்திரா காங்கிரஸ். பழைய காங்கிரஸ் தான் சுதந்திரம் வாங்கி, நிஜலிங்கப்பாவும் காமராஜ் அவர்கள் இருந்ததுதான் சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ். இவங்களாம் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ்ல அதுக்கு ராட்டை சின்னம். இவங்க வாங்கினது இந்திரா காங்கிரஸ் கை சின்னம். இவங்களுக்கும் சுதந்திரத்துக்கு எந்த சம்பந்தம் இல்ல. ஆனா ஓட்டுறது என்ன சொல்லுவாங்க? சுதந்திரம் வாங்கின கட்சி அப்படின்னு சொல்லி ஓட்டுவாங்க. சோ இப்ப நாளைக்கு தாவேகா காங்கிரஸை தமிழ்நாட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன சித்தாந்தம் அவங்களுக்கு இருக்கு, என்ன பேஸ் இருக்கு? ஏன்னா திமுக இனிமேல் சேர்க்க மாட்டான். என்ன பேஸ்ல அவங்க வந்து களமாடுவாங்க? அவங்கள்ட்ட என்ன கொள்கை இருக்கு? இப்ப நல்லதா கெடுதா பிஜேபி எங்களுக்கு இந்துத்துவா, சனாதன தர்மம், தேசியமும் தெய்வமும் இரு கண்கள், தீனதயாள் உபாத்யாவுடைய ஒருங்கிணைந்த மனிதநேயம், சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரும் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி, இது எங்க கொள்கை. கம்யூனிஸ்ட் எடுத்துக்க பொது உடைமை அவங்க கொள்கை. நாம் தமிழர் எடுத்துக்க சீமான் எடுத்துக்க அவன் தமிழ் தேசியம் அவருடைய கொள்கை. இது திமுக எடுத்துக்க திராவிடன் மாடல் அவங்க கொள்கை. அஇஅதிமுக எடுத்துக்க ஜெயலலிதா அம்மையாருடைய ரசிகர் பட்டாளமும் எம்ஜிஆருடைய ரசிகர் பட்டாளமும் வைத்து திமுக எதிராக செயல்படுறது அவங்க கொள்கை. காங்கிரஸுக்கு என்ன கொள்கை இருக்கு? எந்த கட்சி பெருசா வளருதோ அங்க போய் ஓட்டிக்கிட்டு அது மூலம் பதவி வாங்கிட்டு மேல போகுது தவிர ஒரு கொள்கை இருக்கு. அப்ப இந்த கட்சிக்கு வேறே இல்ல. எப்படி தாவேக்கா வேறு இல்லாமல் மேல வளர்ந்து நிற்குதோ அதே மாதிரி மேல வளர்ந்து நிற்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்றது நடக்கும். இதே காணொலியில் சொல்றேன். 2 மாசம் 3 மாசத்துல பெரும்பான்மையை விஜய் அவர்கள் பெற்றுவிட்டால் காங்கிரஸை இமிடியேட்டாக அந்த கூட்டணியிலிருந்து கழட்டி விடுவார்.